विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. சோபனமான தினம், அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உள்ளதான தினம். அதனால்தான் இதுக்கு விஜயதசமின்னு சொல்றோம். விஜயா எனக்கூடியதான முகூர்த்தம் உள்ள தசமி திதி. அதனாலதான் விஜயதசமின்னு பேர் வச்சிருக்க. இந்த தினத்துல நம்ம ஆரம்பித்ததான காரியங்கள் அவிச்சின்னமாக நடக்கும் அப்படின்னு ஒரு விசேஷம். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு வைப்போம், படிப்பெல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறது இந்த தினத்துல ஆரம்பிப்பா. காரணம் என்னன்னா, இது எப்போ இருந்துட்டே இருக்கணும். மனிதன் தன் வாழ்நாள் முழுக்க படிச்சுட்டே இருக்கணும். என்ன படிக்கிறீங்கிறது இல்ல, படிப்பு இருக்கணும். இந்த ரீடிங் ஹேபிட் இருக்கணும். இந்த காலத்துல குறைஞ்சு போயிட்டே இருக்கு. அதனால புதுசா படிக்கணும் எனக்கூடியதான விசேஷம் உண்டு. இந்த நவராத்திரி சந்தர்ப்பங்கள்ல முதல் 3 நாள் மகாகாளி ஸ்வரூபம், பிறகு 3 நாள் மகாலட்சுமி ஸ்வரூபம், கடைசியில் இருக்கக்கூடியதான 3 நாள் மகா சரஸ்வதி ஸ்வரூபம். இப்படி மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பெறக்கூடியதான உயர்ந்ததான தினம் இது. இந்த மகா சரஸ்வதியானது என்ன பண்றா, நமக்கு ஞானத்தை கொடுக்கிற. மகாலட்சுமியானவள் இல்லறத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான போகங்களும் தங்களுக்கு கொடுத்து, அதற்கு பிறகு உங்களுக்கு மனசாந்தியும் கொடுக்கிற. மனசாந்தி வந்த பிறகு மனுஷனானவன் பண்ண வேண்டியதான செயல் ஒன்னதுக்கு தன்னைத்தான் அறிவது. ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவ்யா அப்படிங்கிறது. அந்த ஸ்வரூபத்தை அறிவதற்கு முன்னால மனசாந்தியை இவனுக்கு கொடுத்து, மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ராக துவேஷாதிகள்லாம் இவரிடத்துல போய் சுத்தமான ஒரு மனசு இவனுக்கு வரும்படி பண்றது மகாலட்சுமியுடைய அனுகிரகம். இப்படி சுத்தமான மனசுல கேட்டதான வேதாந்தமானது, தத்துவமானது நன்றாக மனதில் பதிகிறது மட்டுமல்ல, அனுபவத்துக்கு வரும்படி பண்றது. கோபத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா அவ்வளவு சுலபம் இல்லை. முதல் கோபத்தை ஜெயிங்கோங்க முடியுமா? முடியாது. அப்ப அது எப்படி இருக்கீங்கன்னா, இந்த கோபம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுக்கு பல ஜன்மாக்களா இருந்தது. எத்தனையோ ஜன்மாக்களில் பாம்பாக பிறந்திருக்கும். அந்த கோபமானது மனுஷனுக்கு அப்படியே இருக்கு மனசுல. அது போகணுமே ஆனால் அதுக்கு பிரதிபட்ச பாவனை பண்ணணும். நான் கோச்சுக்கப்படாதுன்னு தெரியணும். ஏவம் புத்தேகே பரம் புத்வா, புத்திக்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவை அறிந்து அதனால் இந்த கோபத்தை செய்யும். அதுக்காகத்தான் சாஸ்திரமெல்லாம் இங்கே உபயோகப்படுறது. நம்ம படித்த சாஸ்திரம் நம்ம புத்தியில ஏறி அந்த புத்தியானது என்ன பண்றது, என்னை விட வசத்தியான பரமாத்ம தத்துவம் ஒன்று இருக்கு என்று அறிந்து அந்த பரமாத்ம தத்துவத்தை பிடிச்சுள்ள பிறகு இந்த ராகத்வேஷாதிகள்லாம் நம்மளால ஜெயிக்கும்படி அனுகிரகம் பண்றது. அப்படி இருக்கக்கூடியதான விஜயதசமி முதல்ல படிப்புக்குன்னு சொன்னேன். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்குன்னு பார்க்கிறோம். மனசுல இருக்கக்கூடியதான ராகத்வேஷாதிகள், காமக்ரோதாதிகள் இவைகள்லாம் போகணும். அது போகுமா? நீங்கத்தானே பல ஜென்மாக்களா இருக்குன்னு சொன்னேன்னு. பல ஜென்மாக்களா இருந்த போதிலும்
உண்மையாக இருக்குமையானால் அது சீக்கிரமாக ஜெயிக்கும். இமாலயத்தினுடைய குகையில எத்தனையோ நாட்களாக இருட்டு இருக்கு. நீங்க டார்ச் லைட் போட்டதுமே லைட்டை வெளியில அனுப்பிடுமோ, இது நான் என்னுடைய வீடு, நான் இங்கதான் இருக்கேன், ஒரு 10,000 வருஷமா இருக்கேன், நீங்க வராத, நான் தான் இங்க இருக்கணும்னு சொல்றதோ இருட்ட. எப்ப லைட் வந்ததுமே வெளிச்சம் வந்ததுமே போயிடுறதோ, அதே போலயே தத்துவத்தை என்னைக்கு நாம அறிகிறோமோ அதே சமூகத்துல எல்லாம் ஓடி போயிடும். ஆகையால் அந்த தத்துவத்தை அறிவதற்கு நமக்கு வேண்டியதான சித்த சுத்தியை வரவழைச்சுக்கணும். கர்மாக்களைய சங்கம் தியக்வா ஆத்மசுத்தையேங்கிறார். அனாவசியமான பதார்த்தங்கள்லாம் விட்டுவிட்டு, ஆசைகளை விட்டுவிட்டு நம்ம நித்திய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தோமே ஆனால் நம்ம சித்தமானது அத்தியந்த சுத்தமாக ஆகும் அப்படின்னு. அதற்காக சாஸ்திரங்கள் இதே ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பதார்த்தத்தையே உபாசனா மார்க்கமாகவும் சொல்லப்பட்டது. சொல்ற அந்த உபாசனா மார்க்கத்துக்கு சேர்ந்ததான துர்கா சப்தசதி எனக்கூடியதான கிரந்தத்தை நியாயமா அதை முழுக்க பாட சொல்லணும். அது இந்த லலிதா சகஸ்ரநாமாதிகள்லாம் ஆனப்புறம் அதை எடுத்துப்போம். ஆனா இப்ப என்ன, அதனுடைய சுருக்கமான ஒரு பாகம், அது என்ன, அதனுடைய சம்மரி, முக்கியமான ஒரு உபதேசங்கள். அந்த உபதேசங்கள் 7 ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அந்த 7 ஸ்லோகத்தை மட்டும் பார்ப்போம். ஏன்னா விஜயமணிக்கு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். புதுசா ஆரம்பிச்சா அது மேல அப்படியே பிடிச்சுக்கும், நல்லா க்ஷேமத்தை அடையலாம். அப்படி அதற்காக முதல்ல இந்த துர்கா சப்த ஸ்லோகி 7 ஸ்லோகங்கள் இருக்கிறதா சொல்றோம். அதை இன்னைக்கு ஆரம்பிப்போம். எத்தனை நாள் முடியறதுன்னு சொன்னா அது அம்பாடி அனுகிரகம். எப்ப இன்னைக்கே முடிச்சிடலாம், இது 4 கிளாஸ் ஆகலாம். ஆனா அதை வேகமாக ஓடுறது கிடையாது, அதே அனாவசியமாக அதுல ரொம்ப இது பண்றதும் கிடையாது. அம்பாட்டிய சித்தம் எல்லோரும் அதை அனுபவிக்கணும், அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த துர்கா சப்தத்தினுடைய சப்த ஸ்லோகிய இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த சப்த ஸ்லோகி எனக்கூடியது தனித்தனி ரத்னங்கள். பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகம் சொல்லுன்னா எல்லா ஸ்லோகம் தான் முக்கியம். கர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு கரையை சொல்லக்கூடியதான ஸ்லோகமா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அஹம் த்வாம் மோட்சயிஷ்யாமி மாசுச்சா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகமா, மன்மமாபோ மத்தியாஜீமாம் நமஸ்குருங்கிற ஸ்லோகமா, எந்த ஸ்லோகம் வசத்தின்னு சொல்லுவேன் அவைகளுக்குள்ள சண்டை வந்துடும். அவ்வளவு என்னன்னா எல்லா ஸ்லோகமும் தான் வசதி. எல்லா ஸ்லோகத்திலும் ரசம் இருக்கு. அஜானேன அமிர்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா அப்படின்னு எல்லா ஸ்லோகம் முக்கியம் தான். ஆகையால் இது முக்கியமதா முக்கியம்னு சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த நமக்கு ரொம்ப வேண்டியது எதுவோ அதை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நான் முக்கியம் நினைக்கிறேன். இந்த முக்கியமான ஸ்லோகங்கள்னா என்ன அர்த்தம், நம்ம கிட்ட என்ன ஃபால்ட் இருக்கோ அதை நம்ம கிட்ட போகணும், அதை சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் எனக்கு முக்கியம். இப்படின்னு வச்சுட்டு ஒரு முக்கியமான ஸ்லோகங்கள் ஒரு 7 தயார் பண்ணியிருக்கேன். அதான் சப்த ஸ்லோகின்னு. இந்த சப்த ஸ்லோகிய எப்படி வழியாச்சு, சப்த ஸ்லோகியானது புத்தகத்துல அங்கேயே இருக்கக்கூடிய 7 ஸ்லோகங்கள் மட்டும் போல. அது ஏன் இதை தனியா எடுத்தா, இது தனியா ஏன் சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் வந்தது, அது வேண்டாமா? அதுக்காகத்தான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல சில ஸ்லோகங்கள் இருக்கு, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும். இதுல நம்ம சொல்லக்கூடியதான சப்த ஸ்லோகையில சிவவாக பரமேஸ்வரன் சொல்றாராம், தேவித்வம் பக்த சுலபே சர்வகாரிய விதாயினி கலௌஹி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதா. பரமேஸ்வரன் சொல்றார், தேவித்வம் பக்த சுலபே, அம்மா நீங்க பக்த சுலபா பக்தி கம்யா பயாபகா அப்படின்னு சொல்றதோ இல்லையா.
அப்படி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுல ரொம்ப ஒரு இஷ்டம் இருக்கிறவர். அதனால்தான் அம்பாளை சொல்லும் பொழுது சௌந்தர்ய லஹரியில பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம்ப கருணாம். அம்மா, என்னிடத்துல நீங்க என் மேல ஒரு தடவை உங்க பார்வைய விடுங்கோன்னு கேட்கிற. ஏன்? அனீனாயன் தன்யோபவது நட்டதே ஹானிரியத. இன்னொரு ஸ்லோகம் இது இல்ல, இது பின்னால் லைன் நினைக்க பாரு. சந்திரனுடைய நிலா சமுதிரம் முழுக்க வருது, நம்ம ஆத்து உபரிகைகளையும் வருது. நம்ம ஆத்து உபரிகள் தான் நம்ம ஆனந்தமாக உட்கார்ந்து நிலாவை அனுபவிக்கலாம். கடல் முழுக்க அது வியாபிச்சிருந்தா அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறது? யாருதான் அனுபவிக்க முடியும்? வேஸ்டா தானே போறதுன்னு. அதே மாதிரி நீங்க எப்பவும் என்ன பார்க்கணும், உலகத்தை பார்த்துட்டே இருக்கணும். நீங்க என்ன கண்ணு இருக்க, கண்ணு இருக்கிறதா பார்க்காம இருக்க முடியுமா? எதிர்த்து இருக்கிறவர்களும் பார்க்கத்தான் பார்க்கும் கண்ணு. அது அதனுடைய சுபாவம். அது இன்னொன்ன பார்த்தா அதுக்கு லாபம் இல்லை, என்ன பார்த்தா அமிதமான லாபம் உண்டு. கருப்பான அந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடியதான ஒரு கண்கள், அதுக்கு நடுவுல கருப்பான கண்கள். ஆனா அந்த கண்களுடைய பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? அத்தியந்த சீதளமாக இருக்கு. அப்படிப்பட்டதான அழகான கண்களோட என்ன பாரும்போ அப்படின்னு சொல்ற. இப்படி பார்க்கணுங்கிறத பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் கருணா, கருணையோட தயையோட கூடினதான மற்றவர்களுடைய துக்கம் தானாக கரைஞ்சு போகணும் என்றதான எண்ணம் இருக்கு பார்த்தா, அதுக்கு தயான்னு பேர், அதுக்குதான் கருணான்னு பேர். அப்படிப்பட்டதான அந்த கருணையோட திரும்பின அந்த கண்கள்னால என்ன பாருங்கோ அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா நான் பக்தன். பவானி துவந்தாசே அப்படின்னு சொல்லியிருக்கணும். அம்மா பவானின்னு கூப்பாடு. துவந்தாசே மைய இதர திருஷ்டியும் கருணா கருணான்னு சொல்ல வேண்டியது. இத நமச்சுட்டு அவன் சொன்னே அம்பாள் என்னன்னா, ஓஹோ இவனுக்கு பவானித்துவம் வேணுமா அப்படின்னு கேட்கிறான்னு கலந்து விட்டான். அம்பாள் என்ன பண்ணினா, இந்த ரெண்டு பதம் தனித்தனி பதத்தை கலந்து ஒரு பதமா பண்ணிவிட்டான். பவானி அப்படி துவம் இருக்கிறது, பவானித்துவம் தாசேமைய இதர திருஷ்டியும் கருணான்னு நினைச்சிருக்கலாம். நினைக்கிறது இல்ல, வேணும் தான். பக்தர், அதனால பக்த சுலபே, பக்தாளுக்கு ரொம்ப சௌலபியத்தை காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆயால் பவானித்வம் தேவித்வம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி. அம்மாள் என்ன பண்ற? சர்வ காரிய விதாயினி. உலகத்தில் இருக்கக்கூடியதான எந்தெந்த செயல் இருக்கோ அத்தனை செயலும் அம்பாளால் தான் வருது. எப்படி உங்களுக்கு தெரியும்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் எனக்கூடியதான 5 செயல்களும் அம்பாளுக்கு தான் வருது. அது என்ன? அதான் ஆச்சாரியர்கள் தான் சொல்லிருக்க. எல்லா செயலும் சிவக சத்தியாயுக்தோ எதி, சத்தியாயுக்தோ எதி இருப்பாரையானால் சக்த பிரபவித்தும், எல்லா செயலையும் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்க, பண்ணக்கூடியதான வல்லமையை உடையவராக இருக்கிறார். எப்பொழுது? சக்தியோட சேர்ந்திருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்துல. சிவ சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவஹா. அவர் இல்லேன்னு வச்சுங்கோ, இல்லேன்னு வச்சுங்கோன்னு என்ன அர்த்தம்? நிச்சயமா அப்படி ஆகாதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாத போனால் அப்படின்னு இல்லாத போகாது, எப்போது இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்றதுன்னு அதை இப்படி பார்த்து அதுக்கப்புறம் நினைக்கிறது. நச்சே தேவம் தேவா நகல குசல ஸ்பந்திதுமன். ஒரு சிறிதான அசைவு கூட அவரிடத்துல வராது. அப்ப அந்த பரமேஸ்வரன் இடத்துல ஒரு பஞ்சகிருத்திய பாராயணங்கள்லாம் வரணும்னா உலகத்தை படைக்கணும், காக்கணும், அழிக்கணும், அனுகிரகம் பண்ணணும், நிகிரகம் பண்ணணும், இவைகள்லாம் பரமேஸ்வரன் பண்ணக்கூடியவரா இருந்தாரையானால் எப்ப அம்பாளுடைய சந்தர்ப்பம் அங்கே இருந்தார், சம்யோகம் இருந்தால் பாகர்த்தா இவ சம்பிருத்தம் பாகர்த்த பிரதிபத்தையே ஜகதா பிதர வந்தே பார்வதி பரமேஸ்வரம்.
அப்படி அவ ஆதி தம்பதிகளா இருந்து கொண்டு புராணத்துல தத்துவத்துல என்ன சக்தி அம்பாள் சக்தனானவன் பரமேஸ்வரன். கண்ணுல பார்க்கக்கூடியதான திறமை இருக்கு, வாக்குல பேசக்கூடியதான திறமை இருக்கு, நாக்குல சுவைக்கக்கூடியதான திறமை இருக்கு. நம்ம ஆகாரத்தை உட்கொண்டோமையானால் அந்த ஆகாரம் ஜீரணமாய் நம்ம சரீரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான திறமை எங்க இருக்கிற பிராணனுக்கு இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த திறமைகள் தான் அம்பாள்னு சொல்றேன். சிம்மவாகினியா உங்க ஆத்துக்கு வந்தான்னா கதவு திறந்ததுன்னு சிம்மவாகினியா என்ன இடம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆனா எப்படி உங்க இதயத்துக்குள்ள தோணணும், ஜபத்தை பண்ணி பண்ணி உபாசனைய பண்ணி அம்பாவை சந்தோஷப்படுத்து. இந்த ஜன்மாவில மரணத்துக்கு ஒரு செகண்ட் முன்னாலேயாவது அம்பாவை பார்க்கணும். பார்க்கலாம், பார்ப்பேன் பக்திதாவே பக்த சுலபே சர்வா காரிய விதாயினி. ஆகையால் அந்தந்த திறமைகள் எல்லாம் அம்பாள் தான் சொன்னேனே. ஆனால் அப்ப எல்லா காரியமும் பண்றது யாரு? அம்பாள். அதனால சர்வ காரிய விதாயினி கலவுகி காரிய சித்தியர்த்தம். இந்த கலிகாலத்துல எங்களுக்கு காரியம் நடக்கணும். நான் எதை நினைக்கிறோனோ அதெல்லாம் எனக்கு கைகூடி வரணும். இது ஆசை யாருக்கு இல்ல? புஸ்தகத்தை எழுத ஆரம்பிச்சான், புது புஸ்தகத்தை. அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு? இந்த புஸ்தகம் முடியணும் அப்படி. ஒரு எஸ்ஐ எழுதணும்னு ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு? நான் எழுத ஒழுங்கா முடிச்சாகணும், பாதியில நின்று போகப்படாது. அதே போல எல்லோருக்குமே அவ எடுத்துக்கொண்டதான காரியமானது முடியணும் என்ற ஒரு சங்கல்பம் சாமான்யமானது, காமன் டு எவரிபடி. அப்படிப்பட்டதான ஒரு காரியமானது நமக்கு கிடைக்கணும். எதை பண்ணினாலும் சரி, சமையல் ஆரம்பிச்சதுன்னா ஒழுங்கா சமையல் முடிச்சாகணும். அதுக்காக சாப்பிட்டவா நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படிதான் ஒரு திருப்தி. என்னமா பண்ணிருக்கேள், அந்தமா இழுத்துன்னு என்னமா பண்ணிருக்கேள், இன்னொரு தடவை உங்க சாப்பிட மாட்டேங்கிற அளவுக்கு அப்படி இருக்க விவகாரம் என்னடான்னு அவளுக்கு தான் எந்த செயலை யார் பண்ணுகிறானோ அந்த செயலானது நன்றாக அமையணும், முடியணும் எனக்கூடியதான இச்ச ஜெனரலா எல்லாருக்கும் இருக்கு. இருக்கட்டுமே, என்னன்னு எல்லாம் இருக்கட்டும். ஆனா என்னன்னு நாம என்னத்தான் நினைச்சாலும் இடையூறுகள் மேல மேல வரும். ஒருத்தர் என்ன பண்ணினா நமக்கு இடையூறு எல்லாம் போகணும்னு கணபதி ஹோமம் பண்ண நம்ம மாத்தல. சரி வந்து உட்கார்ந்தார், எல்லா பொருளும் கொண்டு வந்து வச்சார். காரணம் அது சூரியோதயத்துக்கு முன்னால பண்ணணும். கேரளால நம்ம ஊர்ல தஞ்சாவூர்ல எல்லாம் எப்படி, நான் தஞ்சாவூர்ல நீங்க அதுல என்னடா காலம்பரம் எழுந்து சூரியோதயம் ஆனதுதான் பண்ணணும். இவா இருக்கிய கொள்கை இருக்கட்ட. இது என்ன சுவாமி ஆச்சுன்னு கணபதி ஹோமம் ஆரம்பிச்சாச்சு, பூஜை பண்ணியாச்சு, அக்னிபிரஸ்தாபனம் பண்ணியாச்சு, கணபதியை ஆவாகனம் பண்ண போற அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டெத் நியூஸ் சொன்னார். இப்ப என்ன கணபதி ஹோமம் எப்படி பண்றது? கணபதி ஹோமத்துக்கே விக்னம் வருமையானால் எப்படி வாழ்க்கையில கொண்டு வர முடியும்? அப்படி இருக்குதான் இந்த கலிகாலம். கலிகாலத்துல கிருதயுகம், தாபரயுகம், திரேதாயுகம் இவைகள்ல எடுக்கின்றதான செயலானது தானா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் முடிஞ்சுன்றது. ஆனா இந்த கலிகாலத்துல எப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் பார்த்தேன்னா, ஆராய்ந்து பார்த்தேனால் என்ன செயல் நம்ம எடுத்துட்டாலோ அதுக்கு முடிகிறது இடைவருவது. முட்டுக்கட்டை இல்லாதான ஏதாவது சமம் இருக்கா? ஒவ்வொரு காரியமும் நீங்க என்ன பண்ணா மகா பிரயத்னத்தோடுதான், அது பெரும் முயற்சியோடத்தான் அதை நீங்க முடிக்க வேண்டியதாக இருக்கே தவிர ஏதோ ஆரம்பிச்சா முடிச்சா சுலபமான ஆற்று அப்படின்னு சொல்றது ரொம்ப குறைச்சா. இதுக்கு நடக்காம இல்லை. இதெல்லாம் நமக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த கிளாஸுக்கு வரவாளுக்கு இந்த வேதாந்த திருஷ்டி இருக்கிறதுனாலையும் இதை கேட்பதனால் இருக்க மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் பாபங்கள்லாம் போனதுனாலையும் அதை அவ்வளவு அனுபவிக்க முடியாம இருந்த போதிலும் உலகத்தில் மற்றவா இருக்க பார்த்தடையானால் எந்த காரியம் எடுத்துட்டாலும் தடங்கள் வரும். அதை நடுவில் விட்டுருவா, மறுபடியும் இன்னொரு காரியம். இப்படித்தானே போயிட்டு இருக்கு. இத பார்த்தாதான் பரமேஸ்வரன் ஜனங்களுக்கு எல்லோருக்கும் சுகமாக ஆனந்தமாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல
அதுக்கு உபாயம் சொல்லுங்கம்மான்னு பரமேஸ்வரிய கேட்டார். எப்படி? தேவித்வம் பக்த துலதே சர்வகாரிய விநாவிதாயினி கலௌஹி காரிய சித்தியர்த்தம். அங்க கீழர் நிச்சயமா தெரியுங்க. கலியுகத்துல ஜனங்கள் படக்கூடியதான கஷ்டம் இருக்க அது நல்லா தெரியுதுமா. அவ்வளவு சுலபமா எந்த காரியமும் ஆகிறது. நாம் ஒண்ணு நினைக்க பகவான் வேற விதமா நினைக்கிறார். இந்த சரீரம் இருக்க சினிமாக்கு போகணும்னு நினைச்சா சரீரம் தெம்பா இருக்கு. வேதாந்த கிளாஸுக்கு வரணும்னா தலைவலி வருது. வந்த பிறகு தலைவலி இல்லை, அதுக்கு முன்னாலேயே தலைவலி. வீட்டுல காரியங்கள், வீட்டுல உடம்பு சரியா இல்லை மற்றவர்களுக்கு, அவைகள்லாம் விட்டுட்டு நம்மளால வர முடியுமா? ஏன்னா வீடுங்கிற ஒரு யூனிட்டா இருக்கும் இல்லையோ. உமக்கு உம காரியம் தான் முக்கியம், நீர் கோயில் அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும். ஆகையால் இதையெல்லாம் அறிந்தவர் பரமேஸ்வரர். அதனாலதான் அந்த பரமேஸ்வரன் கேட்கிறார், ஈசானஸ்த ஈஸ்வர சர்வ வித்யா ஈசான சர்வ வித்யானா அப்படின்னு ஆரம்பித்து எல்லாத்தையும் அறிந்தவராக்கும் அவர். அந்த பரமேஸ்வரன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதனால் கலௌஹி சர்வ காரிய சித்தியர்த்தம். அதுக்கு உபாயம் குருஹி யத்னதா. அப்ப உபாயத்தை சொல்லுங்க, ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. அந்த வழியை நீங்க சொன்னீங்களேயானால் அதை நான் கடைபிடித்து இந்த ஜென்மாவில காரிய சித்திக்கு காரணத்தை ஆகையால் அதை நீங்க கொடுங்க அப்படின்னு தயையோட கேட்கிற. இத கேட்க பரமேஸ்வரனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் என்ன தயையோட ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல அவர் கேட்டார். அதுக்கு அம்பாள் சொல்றாரு, விவாகா சுணுதேவ பிரவச்சாமி கலவு சர்வேஷ்ட சாதனம் மயா ததைவ ஸ்நேகேன அபி ஸ்ருதி பிரகஸ்யதே சுணுதேவ பிரவச்சாமி. இப்படி சொல்லுங்கன்னு கேட்டார் பரமேஸ்வரன் அம்பாள. அம்பாள் சொல்ற, இப்ப என்ன, இதுக்குதான் ஆகமம் நிகமம்னு பேர். ஆகமம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. பரமேஸ்வரனுடைய முகத்திலிருந்து ஆகதம் சிவபக்தேபியா கதஞ்ச கிரிஜா சுதௌ. பரமேஸ்வரனுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வந்தது, அம்பாளுடைய காது போய் சேர்ந்தது. அதனால இதுக்கு ஆகமம் இருக்கு. ஆகதம் சிவபக்தேபியா பரமேஸ்வரனுடைய வாக்குகளிலிருந்து, ஒரு வாக்கு தான் இருக்கு வாக்குகளில் அவரா சத்தியோஜாக்கம் அப்படின்னு அவருக்கு 5 வாக்கு இருக்குன்னு 5 வாக்கும் சேர்ந்து ஒன்னே சொல்லிட்டான். ஒரே ஒரு வாக்கா இருந்ததுன்னா அதே 4 விதமா பேசுறது நமக்கு. பரமேஸ்வரனுக்கு 5 வாக்கு இருந்தாலும் அந்த 5ம் இனி யூனிட்டன் அது பேசி தொடங்கித்தான். என்னன்னு அம்மா சொல்லுங்க அப்படி. அது ஜகந்த கிரிஜானே அம்பாளுடைய காதல போச்சு. அதனால இதுக்கு என்ன பேரு? ஆகமம். அதே போல நிர்கதம் தேவி வக்ராது கதஞ்ச சிவகர்ணையோ அப்படி இருந்தா அதுக்கு நிகமம் பேர். ஆகம நிகமங்கள்னு பேர். இப்ப பரமேஸ்வரன் சொன்னாரோ இல்லையா, அப்ப அம்பாள் அதை கேட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. அதான் அடுத்த ஸ்லோகம். தேவ்யுவாக ஸ்ருணுதேவ பிரவக்ஷ்யாமி. ஹே பரமேஸ்வரா, கேளுங்க நான் சொல்றேன். இது கேளுங்க நான் சொல்றேன். நீ பேசினா அவர் கேட்க மாட்டாரோ? யாராவது பேசின நமக்கு இஷ்டம் இல்லாத போனாலும் நம்ம காதுகள்ல விழறதோ இல்லையோ, அதை நம்ம கேட்டுத்தானே கேட்கலாம். அப்படி பேசின பக்கத்துல இருந்து பேசினாலும் உங்க காதை உங்களை கேட்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சில பேர் உட்கார்ந்து தூங்குவா, அதை பத்தி நான் சொல்லல. ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு கேட்கறேன்னா அட்டென்ஷனோட இதை கேட்கணும் என்று சொல்றதுக்காகத்தான் கேட்கறது. பேசினா தானா கேட்கும். ஆனா ஏன் இன்னொரு தடவை கேட்கறதா அப்படின்னு பேசுறல அப்படின்னு அதுக்கு என்ன சொல்றார்? இல்ல நான் சொல்றேன், அதை நீங்க நன்றாக ஊனி கவனிங்கோ. நல்லா இருக்க பரமேஸ்வரி சொல்ற என்ன சொல்ற? நான் சொல்றேன் அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கணும். ஆனால் அதை அட்டென்ஷனோட கேட்கணும், சாவதானமாக கேட்கணும்.
10 தரம் சொல்ல முடியாது. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதனால இதை நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படிங்கிற. மைத்திரேய பிராமணத்துல பிரதாரங்கத்துல அந்த அம்மா சுகத்துக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏஹி ஆஸ்வா, வாங்கம்மா உட்காருங்க, நான் இத சொல்றேன், அது நிதிஸ்வா, அது கேட்கறது நீங்க ஊதி கேளுங்க, தியானம் பண்ணுங்க, சொல்றது என்னமோ ஏதோ அப்படின்னு கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும். அதே மாதிரியே இங்கேயும் இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லோரும் அவசியம் அறிய வேண்டியதான விஷயம். இந்த விஷயத்த நான் சொல்றேன், நீங்க கேளுங்க அப்படிங்கிற. மயா தவ இவஸ்னேன அபி அம்பாஸ்து விப்ரகஸ்யதே சுணுதேவ பிரவக்ஷ்யாமி கலவு சர்வேஷ்ட சாதகம். சர்வ இஷ்ட சாதகம், எல்லாமான பதார்த்தங்களும் உங்களால கருதப்பட்டதான, நினைக்கப்பட்டதான, ஆசைப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாமே சாதனம், அதுக்கு சாதனம். மயா தவைவ ஸ்நேகேன, மயா என்னால், தவைவ ஸ்நேகேன உங்களுடைய ஸ்நேகத்துக்காக, உங்களிடத்துல நான் பெற்றதான ஸ்நேகத்தினால் நான் சொல்லுகிறேன். அம்பாஸ்துதி பிரகஸ்யதே, எதை? அம்பாளுடைய ஸ்துதியை நான் சொல்லுகிறேன். அம்பாஸ்துதி பிரகஸ்யதே சுணுதேவ பிரபக்ஷ்யாமி, நான் சொல்றேனப்பா கேட்டுங்கோ. கலிகாலத்துல மீதி காலம் அவ்வளவு கஷ்டம் இல்ல, இந்த கலிகாலத்துலதான் தர்மமே அதென்ன ஒரு பாதத்துல நிக்கிறது. 4 பாதத்துல நிக்க வேண்டியது ஒரு பாதத்துல தான் நிக்கிறது. ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா, களவு காகனிகாப்பியர்த்தே, கலிகாலத்துல ஒரு காரணாக்காக ஒருத்தருக்கு போறோம், அப்படி கொள்ற அளவுக்கு வந்துடுது. இந்த பணம்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப எல்லோருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எப்பொழுது இந்த பணமானது நம்மோட சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நினைச்சலையானால் சகலக்ஷேமத்தை அடைவள். ஆனா அது விடுறதோ, பிராணமானது போனா பரவாயில்ல, பணம் இருக்கணுங்கிறோம். அப்படி லோகப்படி ஆயிடுச்சு. ஆகையால் தான் அம்பாள் சொல்ற கலவு சர்வேஷ்ட சாதகம். மற்ற பதார்த்தத்துல எப்படி இருந்த போதிலும் கலியுகத்துல தேசே காலேச பாத்திரேச சப்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் அப்படின்னு தேச பாத்திரங்களை நம்ம பார்த்து அறிய வேண்டியதான சந்தர்ப்பத்தில் அதை நான் சொல்லுகிறேன். ஸ்நேகத்தோட சொல்றேன். எதுக்காக சொல்றேன்? என்னிடத்துல இத்தனை நாளா பக்கத்துல இருந்து ஜனங்களுக்கெல்லாம் க்ஷேமம் வரணும். பார்வதி பரமேஸ்வரனுடைய எண்ணம் என்ன? உலகத்தில் இருக்க மனுஷர்கள் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், பிராணிகள் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் அம்பாள். நான் சொல்றேன் உங்களிடத்துல இருக்கிற ஸ்நேகத்தினால. ஆகையால் அம்பா ஸ்துதி பிரகாசியதே, அது எப்படி? அம்பாளுடைய ஸ்தோத்திரம். இப்ப சொல்லக்கூடியதான 7 ஸ்லோகங்களும் அம்பாளுடைய திவ்யமான ஸ்லோகங்கள், அம்பாளுடைய ஸ்தோத்திரம். அது நாம் பிரகாசியதே. இந்த 7 ஸ்லோகங்கள் நான் சொல்றேன்னு 7 மந்திரங்கள். இந்த 7 மந்திரங்கள், மந்திரம்னு சொன்னா ஸ்லோகமாகத்தானே இருக்கேன், வெளியில ஸ்லோகமா இருக்கு, ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அது மந்திரமாக இருக்கு. ஆகையால் மந்திரம்னு சொன்னா அந்த மந்திரங்களுக்கு ரிஷி சொல்லணும், சந்தஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த தேவதையை சொல்லணும், எதற்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கிறது தெரியணும். இது சொன்னாதான் காயத்ரியா காயத்ரி சந்தோ காதி புத்திரோ விஸ்வாமித்ர ரிஷி ஏன் சொல்லணும்? விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி ரிஷின்னு தெரியாதா? தெரியலாம். உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ணணும்? தினந்தோறும் நினைக்கணும், அதை அனுஸ்மரணம் பண்ணணும். அதே போலயே உபாசனங்கள் பண்ணினவாள்லாம் உபாசனா மகிமை என்ன, உபாசனத்தினுடைய பலன் என்ன, அந்த மரணானந்தரம் இந்த உபாசனா எப்படி நமக்கு சகாயம் பண்றது, இவெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போகும். நீங்க உங்களை பார்த்து டெல்லிக்கு டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் ஏற்றிவிட்டேன், நீங்க என்னடா பண்ற? ராத்திரி தூங்கி விட்டேன், காலம்பரம் எழுந்ததுமே கிட்டதான் இருக்கும், இறங்கிட்டு அப்புறம் ஏறலான்னு பார்த்து கடைசியில ரேஷன் பிரிட்ஜிலே ட்ரெயின் போட்டான் ராத்திரி எல்லாம். காலம்பரம் இறங்கி விட்டாங்க. என்னடா அங்க எங்கேயும் நாக்பூர் வரைக்கும் போகணுமே, அங்கே இறங்கணும், நாங்க இறங்கிட்டேன் என்ன தெரியாது.
அதே போல நம்ம எங்க போகணும், உத்தராயண மார்க்கம்னா என்ன, தட்சிணாயன மார்க்கம்னா என்ன, அந்த மார்க்கங்களுக்கு எப்படி எப்படி போறது, இவைகள்லாம் தெரிஞ்சுத்தான் காரியம் பண்ணணும். ஆகையால் அந்த மார்க்கங்கள்லாம் நமக்கு தெரியணுங்கிறத இவையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற அஸ்யஸ்ரீ சப்தசதி ஸ்தோத்திர சப்தஸ்லோகி ஸ்தோத்திர மந்திரத்திய. இந்த 7 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான இந்த மந்திரத்து நாராயண ரிஷி, மகாநாராயணன் மகாவிஷ்ணு ரிஷியானவர். இந்த கான்செப்ட் ஆஃப் ரிஷின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். மகான்கள் பழைய நாள்ல ஜபம் பண்ணின, தீவிரமாக ஜபம் பண்ணிட்டே இருந்த ஜபத்தை இப்படி கொஞ்ச நாள் ஜபிக்க ஜபிக்க அவளுடைய மனசுல அந்த ஆனந்தமானது தோன்றியது. அந்த சுவானுபவம் தோணின பிறகு அவ என்ன பண்ணினா, இது எனக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் வர வேண்டாமா, இந்த ஒரு ஆனந்தமானது ஏதோ மகான்களுடைய அனுகிரகத்தினால, குரு அனுகிரகத்தினால எனக்கு கிடைத்தது, இந்த அனுபவமானது எல்லோருக்கும் வரணும்னு கருதினா. வேற என்ன பண்றது, வேற உபாயம் தெரியல. மறுபடியும் தபஸ் பண்ண தொடங்கினான். தனக்கு லாபம் நினைத்தது கிடைத்த பிறகும் கூட மறுபடியும் தபஸ் பண்ணி, அந்த தபஸ் பண்ணின பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன்னா, அவ காதல இதே ஒரு அனுபவம் இன்னொருவருக்கும் வரக்கூடியதான அந்த மந்திரமானது அவளுக்கு தோணி, அவ காதல விழுந்தது. அதனால அவ சத்திய ஸ்ரோதாக்கள், மகர்ஷிகளெல்லாம் உண்மையை கேட்டவர்கள், கேட்கறதுக்கு முன்னால அனுபவித்தவர், அனுபவிச்சா மற்றவர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சா அதனால அவளுக்கு அதை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணின. அதனாலதான் அவளுக்கு ரிஷி. ருக்வேதத்துல பார்த்தேன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ரிஷி இருந்தது. அப்படியே ரிஷி தேவதா சந்திரத்தை சொல்லித்தான் ருக்வேத மந்திரத்தை சொல்லும். பவமான விஜயபவமான சோமோ காயத்ரி பவித்தே விநியோகா பவமானா எனக்கூடியதான மந்திரமானது, அதுக்கு தேவத பவமானா இருக்கார், அதுக்கு காயத்ரி சந்ததா இருக்கு. இந்த மந்திரத்தை இங்க உபயோகப்படுத்தணும். அப்படி அதே மாதிரி இந்த துர்கா சப்தஸ்லோகிக்கு இதை கண்டுபிடிச்சு லோகத்துக்கு கொண்டு வந்தது யாரு, நாராயண ரிஷி மகாவிஷ்ணு. அனுஷ்டு சந்தா, இந்த டோட்டலா பார்த்தா அனுஷ்டு சந்த, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் 32 எழுத்துக்கள் இருக்கு, 4 பாதங்கள் இருக்கு, ஒவ்வொரு பாதத்திலையும் 8 அக்ஷரங்கள் இருக்கு. இப்படி அதனால அனுஷ்டு சந்தா ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வத்தியோ தேவதா. இது முதலே சொல்லிட்டேன். மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி எனக்கூடியதான் 3 பேர்கள் எல்லாரும் சேர்ந்து நவராத்திரின்னு சொல்லிட்டு இருக்கோம். 3 நாட்களாக அந்த 3 தேவதைகளுடைய சமஷ்டியான ஒரு அனுகிரகம் இன்னைக்கு கிடைக்கிறது. ஆகையால் தான் எல்லோரும் நல்ல காரியத்தை தொடங்குறான்னு முதலே சொல்லிட்டேன் இல்லையா. அப்படி ஸ்ரீ துர்கா பிரீத்தியர்த்தம் சப்தஸ்லோகி துர்கா பாடே விநியோகா. இந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் இருக்கா. அனுகிரகம் எப்படின்னா பிரீத்தி, அம்பாள் சந்தோஷப்பட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அப்படி சப்தஸ்லோகி துர்கா பாடே, இந்த 7 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான இந்த துர்கா ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுக்காக விநியோகம். அப்படின்னு மந்திரபூர்வகமான ஸ்வரூபம். இது என்னமோ ஏதோ நினைக்காதீங்க அப்படின்னு விசேஷமாக அம்பாளானவள் பரமேஸ்வரனுக்கு சொன்னதான திவ்யமான சரித்திரம். இதுல முதல் ஸ்லோகம் ஞானினாம் அபிஷேகாம்சி தேவி பகவதி ஹிதா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயக்ஷதி. அம்பாள மாயையாகவும் சொல்றோம், மாயாதீதமாகவும் சொல்றோம். இதுல மாயையாக சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது. இதையே தைவி குணமகி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்திஜே அப்படின்னு பகவத்கீதை சொல்லிருக்க. இதே அபராவித்யான்னு சொல்லியிருக்க முண்டகோபனிஷத்துல, இதேதான் ஜோதிஷ்மதி வித்யான்னு சொல்லியிருக்க கேனோபனிஷத்துல. இத்தனை விவகாரங்கள் இருக்கக்கூடியது முதல் ஸ்லோகம் சொல்ல போறோம். ஞானினாம் அபிஷேகாம்சி, அவன் ஞானியா இருக்கட்டுமே. சேகாம்சி அவனுடைய மனச தேவி பகவதி கீதா, அந்த பகவான் அம்பாள் என்ன பண்ற, பலாத் ஆக்ருஷ்ய மோகாய, அதை
புடிச்சு இழுத்து மோகத்தை கொடுத்து சம்சாரத்தை கழி விடுறாங்க. மகாமாயா பிரயட்சதி. நாங்க இந்த ரிவர்ஸ் தான் வேணும்னு கேட்டேன், திரும்பி இப்படி சொல்றேன் அப்படின்னார். அது ஞானம் வந்த பிறகும் வரும்னு சொன்னேன், என்ன விசேஷம்? அது எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானமாக இந்த ஸ்லோகமும் இருக்கு. இதை நாம் சனிக்கிழமை நீங்க பார்ப்போம் அடுத்த கிளாஸ். என்ன